வணக்கம் என் அன்பான உறவுகளே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் சந்தோஷம். இப்போ நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பச்சை மிளகா சம்பல் அடிக்க போகிறோம். பச்சை மிளகா சம்பல் அம்மியில் அரைக்க போகிறோம். இப்போ அந்த சம்பல் எப்படி செய்கிறன்றதை அதுக்காக பார்ப்போம். வாங்க பார்ப்போமா. மற்றது முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களோட வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்க்க வேணும். அதுக்காக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, பெல் பட்டனை அமர்த்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் செய்கிற வீடியோ உங்களுக்கு வந்துருக்கும். வாங்க சம்பல் அரைக்கிறத பார்ப்போம். பாதி தேங்காய் திரிய வச்சிருக்கிறேன் சம்பல் அரைக்கிறதுக்கு. பச்சை மிளகாய் சம்பல் அரைக்கிறதுக்கு பாதி தேங்காய். இது பச்சை மிளகாய் 50 கிராம். இது சின்ன வெங்காயம் 50 கிராம். கறிவேப்பிலை, உப்பு எடுத்து வச்சுக்கிறோம், தேவையான அளவு போடுவோம். தேசிப்பழம் எடுத்து வச்சுக்கிறோம், பார்த்து பாதி தேசிப்பழம் விடுவோம். முதல்ல பச்சை மிளகாயை போட்டு அரைப்போமா. நல்ல பச்சை மிளகாய் தான் அரையுங்கோ. பச்சை மிளகாய் அரைச்சு கொண்டு கறிவேப்பிலையை போட்டு அரைப்போமா. கையில் வச்சுடா எங்க எரியும். அரண்டியால் வலிச்சு அரையுங்க. அதோட அரைக்கரண்டி உப்பு போட்டு அரைப்போமா. அரைக்கரண்டி போடுறோன்னா அதோட உப்பும் சேர்த்து அரைப்போம். தேங்காய் பூவையும் போட்டு அரைப்போம். நிறவல் அரைக்கக்கூடாது, பட்டை அரைக்கணும். அப்போதான் பச்சை மிளகாய் சம்பல் நல்லா இருக்கும். இடியப்பத்துக்கு நல்லா பழஞ்சோத்துக்கு பச்சை மிளகாய் சம்பல் எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னா பச்சை மிளகாய் சம்பல் அரைச்சி போட்டு பழஞ்சோத்தோட சாப்பிட்டு பாருங்க. இப்போ கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சினாங்களோ அதோட நீ வெங்காயத்தையும் போட்டு அரையுங்கவா. மிச்சம் தேங்காய் கிடக்குது அரைக்க வேணும். வெங்காயத்தை அரைச்சி போட்டு தேங்காயை போடும். சம்பலன் சம்பலன் இப்படி அரைச்சாதான் நேரப்படும். என்னங்கோ ஜாண்டாக்கா இப்போ சம்பல் அரைச்சிட்டோம். சம்பல் அரைச்சி ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் இதுக்கு தேசிக்காய் புளி விடுவோம்மா. ஒரு பாதி தேசிக்காய் புளி விடுவோம். பாதியும் கூடி போச்சும் அதில் அரைவாசியை விடுவோம்மா. பாதி விடாதீங்க. பச்சை மிளகாய் சம்பல் ரெடி ஆகிட்டுதா. எப்படி உறவுகளே, சம்பல் என்ன வேணும் பார்த்தீங்களா? இப்படி தான் சம்பல் செய்கிற முறை, பச்சை மிளகாய் சம்பல். இப்போ இது என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் நாங்கள் உப்பு புளியால் எல்லாம் தேசிக்காய் புளியெல்லாம் நல்லா இருக்குன்றதை ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா. எல்லாம் கணக்காக இருக்குது. இதே மாதிரியே செய்து பார்த்தீங்கன்னா சம்பல் நல்லா இருக்கும். என்னத்தோடையும் சாப்பிட்லாம், பானோட சாப்பிட்லாம், முடியப்போட சாப்பிட்லாம், புட்டோட குழச்சி போட்டு சாப்பிட்லாம், பழஞ்சோத்தோட குழச்சி சாப்பிட்லாம், எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். ரைட். அப்போ நீங்கள் இதே மாதிரியே செய்து பாருங்க. இப்போ இந்த சம்பல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், சப்ஸ்கிரைப் செய்துட்டு பெல் பட்டனை அமர்த்தணும். ரைட். இனி நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.